தாவேகாவின் 100 நாட்கள் ஆட்சியின் சாதனை ரீல்ஸ் போட்டதுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சொந்த செலவில் தொகுதி மக்களுக்காக 2 ஆம்புலன்ஸை இலவசமாக வழங்கினார். இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை ஆண்டு ஆட்சியில் விலைவாசி உயர்வு இப்படி உயர்ந்ததில்லை எனவும், விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். ஏற்கனவே சொல்லிட்டு பத்திரிகை ஊடகத்தில் சொல்லிட்டாங்க, 100 நாள் ஆக்குச்சு, 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேறு என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? இன்றைக்கு 1 கிலோ அரிசி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா விலை உயர்ந்து விட்டது. குறுகிய காலத்தில், இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலையும் குறுகிய காலத்தில் எவ்வளவு விலைவாசி உயர்ந்து கிடையாது. குறிப்பாக அரிசி 15 ரூபாந்து கிலோவுக்கு 20 ரூபா உயர்ந்துருக்குது. அதோட இந்த குறுகிய கால ஆட்சி பொறுப்பேற்று இந்த 100 நாளில் பல போராட்டங்களை இந்த அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமே தொடக்கத்தில் இப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தது கிடையாது. இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருவாய் மாவட்ட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்ட தலைவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அதிமுக திமுக கூட்டணிக்கு நிச்சயமாக எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும், ஆனால் தாவேகவினர் கட்சியினரை பாதுகாப்பதில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதே இல்லை என சாடினார். மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை எனவும், எதிர்ப்போம் என வாய் வார்த்தையாக மட்டும் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவு வேணா அதுவா இருக்கலாம், ஆனா நிச்சயமா எந்த காலத்திலையும் அதற்கு வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. குறிப்பாக தங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்காங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதே கிடையாது. முதலமைச்சர் விஜய் குறித்து நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு வீத லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸல பதிவில், உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதல்வர் விஜயின் தாய் குறித்து கருத்து கூறியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். ஒருவரின் குடும்பத்தினரை, குறிப்பாக அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சாடியுள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய நைனா நாகேந்திரன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸல பதிவில், அரசியல் விரக்தியின் உச்சத்தில் முதலமைச்சர் விஜயையும் அவரது தாயாரையும் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இழிவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நாகரிகமற்ற முறையில் தரம் தாழ்ந்து பேசுவது இவருக்கு வாடிக்கையாகிவிட்டதாக தெரிவித்துள்ள மாணிக்கம் தாக்கூர், தனது அருவருக்கத்தக்க பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்களிடமும் முதலமைச்சரிடமும் உடனடியாக நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் கோயில் சமபந்தி விருந்தில் பொதுமக்களுடன் அமர்ந்து அமைச்சர்கள் ரமேஷ் மற்றும் வன்னியரசு ஆகியோர் உணவருந்தினர். திருவான்மியூரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமி கோயிலில் சுதந்திர தின சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்கள் ரமேஷ் மற்றும் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமபந்தி பொது விருந்தில் அமைச்சர்கள் இருவரும் பொதுமக்களுடனும் பக்தர்களுடனும் அமர்ந்து உணவருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ், 60 ஆண்டுகளுக்கு பிறகு சாமானியர்களும் அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை நிரூபித்த ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் இது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் வன்னியரசு, அவதூறுகளையும்
சனாதன கும்பலின் முயற்சிகளையும் முறியடித்து அறநிலைத்துறை மக்களுக்கான செயல்பாடாக உள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த தனக்கு உதவிய நபர் குறித்து கேரள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி பதிவிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படப்பிடிப்பு முடிந்து காரைக்குடியிலிருந்து மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி காரில் மதுரை வழியாக கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் கார் ஓட்டுநர் மாற்று வழியில் சென்றபோது வழி தெரியாமல் சிரமப்பட்டார். அப்போது அங்கு வந்த பாண்டியன் என்பவர் தான் வழிகாட்டுவதாக கூறி தனது இருசக்கர வாகனத்தில் காருக்கு முன்னால் சென்று அவர்களுக்கு வழிகாட்டினார். இந்த உதவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நடிகர் மம்முட்டி பாண்டியனுடன் வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டு என கூறி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு சார் வழி தெரியாமல் நின்றாங்க சார். இப்போ வழி தெரியாமல் நிற்கிறப்ப பெட்ரோல் பங்கில் கேட்குறப்ப அவங்க வழி சரியான முறையில் சொல்லலை. நான் அது பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். நானே எந்திரிச்சு போயிட்டு கேட்டேன், சார் என்னங்க சார் வேணும்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி மதுரைக்கு போகணும்ப்பா வாழ தெரியலை அப்படின்னாங்க. சரி நானும் வழி சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியலை. அவங்க திருப்பியும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுங்க. சரி வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பைக் வச்சுருக்கேன் சார், நான் கூட்டியாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டி கொண்டு விட்டேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்க சொன்னாப்புல. அப்போ என்னை கட்டி அணைச்சி ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார் சார். சாதாரண மனிதர்களே என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ்வளோ பேசுகிறப்ப அவர் அத்தம் பெரிய இதில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சார். அவர் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் சார். உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நல்லா இருக்கணும் சார். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன் சார். அரசு ஐடிஐயில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் திறன் பெற்ற தொழிலாளர்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனை நிறைவு செய்யும் வகையில் வேலைவாய்ப்பு முகாம் பயிற்சித்துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்து திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 11 சிறார்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர் அருகே சக மாணவர்களால் தனுஷ் என்ற மாணவர் தாக்கப்பட்ட நிலையில் பள்ளி வளாகத்தை ஒட்டியுள்ள முட்புதர் பகுதியில் அவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் 11 சிறார்கள் மற்றும் இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். இதில் 11 சிறார்கள் நெற்குன்றத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் நல அலுவலர் மையத்திற்கும் மற்றொருவர் புழல் சிறைக்கும் அழைத்து செல்லப்பட்டனர். கஞ்சா தொடர்பான பிரச்சனையில் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. சென்னை பெரம்பூர் ICF வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழா தேசப்பற்று உணர்வுடன் நடைபெற்றது. பொது மேலாளர் மனிஷ் அகர்வால் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கடந்த ஓராண்டில் 3405 ரயில் பெட்டிகளை தயாரித்த ICF முந்தைய ஆண்டை விட 13.2% அதிக உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. மேலும் ICF வரலாற்றில் தயாரிக்கப்பட்ட 80,000வது பயணிகள் ரயில் பெட்டி சமீபத்தில் வெளியிடப்பட்டு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் 24 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மற்றும் அடுத்த தலைமுறை அம்ரித் பாரத் 3.0 ரயில் பெட்டிகளுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2026 காமன்வெல்த் போட்டியில் பளு தூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ICF வீரர் M. ராஜாவை பொது மேலாளர் பாராட்டினார். விழாவில் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். சென்னை கிண்டி VGN வளாகத்தில் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடிக்கு வீர வணக்கம் செலுத்தி சிறப்பு கராத்தே சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்ட் இஷ்டியூர் கராத்தே தலைமை பயிற்சியாளர் ஷிஹான் பிரதீப் பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் கட்டா, உயரமான உதைகள், கார் இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர். கைகளின் மீது காரை தாங்குதல், மோட்டார் சைக்கிளை தாங்குதல், தீ ஓடுகள் மற்றும் செங்கற்களை உடைத்தல் உள்ளிட்ட சாகசங்களையும் மாணவர்கள் செய்து அசத்தினர். சுதந்திரம், ஒழுக்கம், பொறுப்பு, விடாமுயற்சி மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 15 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து 200க்கும் மேற்பட்ட பிளாக் பெல்ட்களை
உருவாக்கியுள்ள ஷிகான் பிரதீப் பாபுவின் பயிற்சி மையத்தில் தற்போது சுமார் 150 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சாபில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் கலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து முப்படை வீரர்களின் சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்கள் மிடுக்குடன் வீரநடை போட்டு தேசிய கொடியை இறக்கினர். இதை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். டெல்லியில் சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட போது சோனியா காந்தி சைகை செய்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் அது குறித்து விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்தில் 80வது சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட போது சோனியா காந்தி ஏதோ சைகை செய்தார். இது சர்ச்சையான நிலையில் காங்கிரஸ் தலைவர் கார்கே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததால் அவருக்கு நாற்காலிக்கு வழங்குமாறு சோனியா காந்தி கேட்டுக்கொண்டார் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் அளித்தார். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த தொழிலாளர்களில் மேலும் ஒரு தொழிலாளியின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தின் பிப்பல் கோட்டியில் தெஹ்ரி தீர்மின் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுரங்கப்பாதையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சுரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இந்த விபத்தில் சுரங்கத்திற்குள் சுமார் 22 தொழிலாளர்கள் சிக்கியிருந்த நிலையில் 19 பேர் மீட்கப்பட்டனர். இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது சுரங்கத்திற்குள் சிக்கியிருந்த மேலும் ஒரு தொழிலாளியின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக சமோலி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளே சிக்கியுள்ள மற்ற 2 பேரை மீட்கும் பணியில் மீட்பு பணியினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற கட்டடத்தின் மீது ஹெலிகாப்டரில் இருந்து மலர் இதழ்கள் தூவப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சட்டமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வான்வெளியில் பறந்து வந்த ஹெலிகாப்டர் மூலம் சட்டமன்ற கட்டடம் மற்றும் வளாகத்தின் மீது வண்ணமயமான மலர் இதழ்கள் தூவப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஜார்க்கண்டில் திரங்கா யாத்ரா பேரணியில் பங்கேற்க முயன்ற மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகாதோ மற்றும் மற்ற மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிராக மாணவர்களுடன் இணைந்து தேவேந்திரநாத் மகாதோ தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். 14 நாட்களுக்கும் மேலாக நீடித்த தீவிர உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் ராஞ்சியில் உள்ள சதர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இவர் ராஞ்சியின் ஜெய்பால் சிங் முண்டா மைதானத்தில் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மூவர்ண கொடி பேரணியில் பங்கேற்க மருத்துவமனையை விட்டு வெளியேற முயன்றார். அப்போது அவரையும் மற்ற மாணவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றிய ராம்லீலா மைதானத்தை ஹோமம் நடத்தி சுத்திகரிப்பு செய்ததை கண்டித்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரகண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்று உரையாற்றினார். இந்த கூட்டத்தின் போது மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி ஸ்ரீராம் சேனா அமைப்பினர் அந்த மைதானத்தை ஹோமம் நடத்தி சுத்திகரிப்பு செய்தனர். இதைக்கடுத்து MSUI அமைப்பினர் அகமதாபாத்தில் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நீண்ட காலமாக சிறையில் உள்ள சீக்கிய கைதிகளை விடுதலை செய்ய கோரி பஞ்சாப் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்ற குவாமி இன்சாப் மோர்ச்சா அமைப்பினரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்தினர். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நீண்ட காலமாக சிறையில் உள்ள சீக்கிய கைதிகளை விடுதலை செய்ய கோரி இன்சாப் மோர்ச்சா அமைப்பினர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த அமைப்பினர் பஞ்சாப் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர்.
அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை அமைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். சுதந்திர தின விழா தொடர் விடுமுறையை ஒட்டி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் ஆடி மாதம் கடைசி சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சனீஸ்வர பகவானை தரிசித்து சென்றனர். பதினாறாவது உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இந்த தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வேல்ஸ் டி பிரிவு அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் 11 மற்றும் 43வது நிமிடங்களில் அடுத்தடுத்து பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை கோலாக மாற்றி அணியின் பலத்தை உயர்த்தினார். இறுதியில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி கணக்கை தொடங்கியது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மீனவரின் முகத்தை எதிர்பாராத விதமாக ஆக்டோபஸ் 1 இறுக்கமாக பற்றி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெசர் செர்வண்டிஸ் என்ற மீனவர் வழக்கம் போல் நடுக்கடலுக்குள் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஆக்டோபஸை பிடித்துள்ளவர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆக்டோபஸ் அவரது முகத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் பதறிப்போன அவர் ஆக்டோபஸிடமிருந்து விடுபட முயன்றார். இருப்பினும் அதன் கால்கள் அவரது முகத்தை இறுக்கமாக பற்றிக் கொண்ட நிலையில் படகில் இருந்த இரும்பு கம்பியை கொண்டு ஆக்டோபஸ் மீது தாக்கியுள்ளார். ஆக்டோபஸ் தனது பிடியை மெதுவாக விடுவித்ததை அடுத்து ஆக்டோபஸை அவர் கடலிலேயே வீசி எறிந்தார். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் வடமேற்கே கெண்டை பகுதியில் இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் வட கடலோரத்தில் உள்ள புளோரஸ் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதேபோன்று கிழக்கு நுசா தெங்கரா, தெற்கு சுவலவேசி தெங்கரா மாகாணங்களில் சுனாமிக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டது. இந்நிலையில் சிக்கா பகுதியில் 2 பேர் மற்றும் மங்கராய் பகுதியில் 3 பேர் என மொத்தம் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக நகரங்கள், கிராமங்களில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதுடன் தகவல் பரிமாற்றமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 525 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். பிரான்ஸ் நாட்டின் லேண்டஸ் மாகாணம் அடர்ந்த பைன் காடுகளுக்கு புகழ் பெற்றது. இங்கு கடந்த சில வாரங்களாகவே முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் காடுகள் அனைத்தும் வறண்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய நிலையில் காணப்பட்டன. இந்நிலையில் லக்லான் கிராமத்தின் அருகே உள்ள காடுகளில் திடீரென பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. பலத்த காற்று காரணமாக இந்த தீ 2700 ஏக்கர் பரப்பளவிற்கு மளமளவென பரவியது. தற்போது தீ கிராமத்திற்கு மிக அருகில் நெருங்கிவிட்டதால் உயிருக்கு அஞ்சிய 525 கிராம மக்கள் அவசரமாக வெளியேறியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 6 விமானங்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர்.